வணக்கம். கூடல் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது ஊரின் திருமணம், திருவிழா உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். வணக்கம் நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் கடந்த 17/6/2026 காலை 10 மணி அளவில் கூடங்குளம் எஸ்கே மினரல்ஸ் அதிபர் கலையரசன் திருநாமக்கனி தம்பதிகளின் மூத்த மகள் எஸ்கே சுபாஷினி எம்பிபிஎஸ் அவர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலங்கோட்டையைச் சேர்ந்த திரு ஜெயச்சந்திரன் திருமதி சந்திரகலா அவர்களின் புதல்வனுமான ஜே கனக சபாபதி எம்பிபிஎஸ் ஆகிய இருவருக்கும் திருமணம் நடத்துவது என்று முடிவெடுத்து காலை 10 மணிக்கு மாப்பிள்ளை வரவேற்புக்காக நாங்கள் கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் காத்து கொண்டிருக்கின்றோம். காலை உணவாக பொங்கல் வைக்கப்பட்டிருந்தது. விழாவில் வந்து மணமக்களை வாழ்த்துபவர்களுக்கு பரிசு கொடுப்பதற்காக ஒரு பையில் ஒரு தேங்காய் போட்டு அழகான ஒரு கிஃப்ட் பேக் தயார் செய்யப்பட்டு அது வந்து கொண்டிருந்தது. இந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்தி தாலி எடுத்து கொடுக்க வருகை தர இருக்கிறார் கூடங்குளத்தின் முன்னாள் எம்எல்ஏவும் மற்றும் தமிழக முன்னாள் சபாநாயகருமான திரு அப்பாவு அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். சாப்பாடு பரிமாறுவதற்காக அதை ஒழுங்குபடுத்துவதற்காக 100 பேருக்கு மேல் வந்திருக்கின்றார்கள். திருநெல்வேலியைச் சேர்ந்த மதுரம் கம்பெனியினர் இந்த முழு கான்ட்ராக்டை எடுத்து வந்திருக்கிறார்கள். இப்போது மணப்பெண் சுபாஷினி திருமண மண்டபத்திற்கு தனது தங்கைகளோடு வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மணமகள் மணமண்டபத்திற்கு வந்துவிட்டபடியினால் மணமகன் இன்னும் சிறிது நேரத்தில் மணமண்டபத்திற்கு வருகை தந்து விடுவார் என்று நினைக்கின்றோம். இப்போது வருகை தந்து கொண்டிருப்பவர் நமது முன்னாள் எம்எல்ஏ மற்றும் தமிழக முன்னாள் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் தனது காரிலிருந்து இறங்கி மண்டபத்திற்குள்ளே வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். மாப்பிள்ளை வருவதற்கு முன்பே மண்டபத்திற்கு வந்துவிட்டால் என்றால் இந்த கல்யாணத்திற்கு அவர் எத்தனை மதிப்பு கொடுத்து கலையரசனை எத்தனை அன்போடு நடத்தி வந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. திரு அப்பாவு அவர்களை திரு கலையரசன் அவர்களும் அவருடைய மனைவி கனி அவர்களும் மற்றும் கலையரசன் அவர்களின் மகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் மற்றும் கூடங்குளம் பிரமுகர் திரு நேசராஜ் அவர்கள் இணைந்து திரு அப்பாவு அவர்களை வரவேற்று மண்டபத்திற்குள் அழைத்து செல்கிறார்கள். இதோ ஆலங்கோட்டையிலிருந்து புதுமாப்பிள்ளை குடும்பத்தினர் வந்துவிட்டார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மாப்பிள்ளையின் கார் வான வேடிக்கையோடு மண்டபத்தின் வாசலை அடையும். மண்டப வாசலிலிருந்து இறங்கி அவர்கள் செண்டை மேளம் முழங்க மண்டபத்திற்குள் வருவார்கள். அப்போது அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதையும் ஆரத்தையும் எடுத்து மற்றும் தங்களை அணிவித்து மணமகனை வரவேற்று மண்டபத்திற்குள் அழைத்துச் செல்வார்கள். அதன் பிறகு கல்யாண பெண்ணுக்குரிய தாய்மாமன் சடங்கு மற்றும் கல்யாண பெண் சடங்கு மாப்பிள்ளை சடங்கு போன்றவை நடைபெறும். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். இப்போது மணமகனின் காரும் உள்ளே வந்துவிட்டது. இனி தொடர்ந்து இசையோடு பாருங்கள். புதுமாப்பிள்ளைக்கு பூரண கும்ப மரியாதையை அளிக்க மணமகள் வீட்டு குடும்பத்தாரும் மற்றும் புரோகிதர்களும் அவர்களோடு இணைந்து மணமகனுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நொடிகளில் மணமகன் மண்டபத்திற்குள் நடந்து வந்து விடுவார்.
பொண்ணு அப்படி மாப்பிள்ளை அப்படி அப்படிங்க பாருங்க, அப்படிங்க செயின் அப்படிங்க செயின் பிடிங்க எங்க பாருங்க, மாப்பிள்ளை பாருங்க, மாப்பிள்ளை தேங்க்யூ. கொஞ்சம் பின்னாடி அண்ணா இங்க பாருங்க, மாலை போட்டுங்க பாருங்க, அப்படியே ஒரு கை இறக்கி பிடிங்கண்ணே. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, மாலை போட்டுங்க பாருங்க. அப்படி மாலை பிடிங்க மாப்பிள்ள, மாலை பிடிங்க, மாலை இங்க பாருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள பாருங்க, இப்போது மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சியானது நிறைவேற்று மாப்பிள்ளையை மண்டபத்திற்குள் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இனி புதுமணப்பெண் சுபாஷினிக்கு நடக்கப்பட வேண்டிய சடங்குகள் மற்றும் தாய்மாமன் சடங்குகள் தொடர்ந்து நடைபெறும். என்ன நேயர்களே, இந்த கல்யாண மாப்பிள்ளை வரவேற்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி கூடன்குளம். நன்றி, நல்வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.